தக்கம் மாங்கல்யம் தந்து நானேனா. ஓஹோ, இதுக்காக தான் நான் சப்பாத்தி செய்ய சொன்னீங்களா? அத்தான், என்ன பண்றீங்க? இல்லம்மா, பாவம் ஒத்தையில மாவு பிசைஞ்சு கஷ்டப்படுறா, அதான் பொண்டாட்டிக்கு ஒத்தாசை பண்ணலாமேன்னு. நீங்க இதுக்கு தானே சப்பாத்தி கேட்டிய? எதுக்கு கேட்டா என்ன? 2 பேரும் சேர்ந்து மாவு பிசைஞ்சா சப்பாத்தி சாஃப்டா இருக்குமா. இது யார் சொன்னா? வேற யாரு, நான் தான். நீ ஒத்தையில மாவு பிசைஞ்சு கஷ்டப்படுற, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு வேணுமே மீனா, ஒன்னே ஒண்ணு. மீனா, முடியவே முடியாது. மீனா, மீனா, மீனா. மீனா, அத்தான், நம்ம அவசரமா ஊருக்கு போகணும். ச்சே, கனவா? எதுக்குத்தான்? நீ ஊருக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம். என்னத்தான்? ஏதாவது பிரச்சனையா? என் கூட வா, நீயே தெரிஞ்சுப்ப. என்னாச்சு அத்தானுக்கு? காரணமே இல்லாம ஊருக்கு கிளம்ப சொல்றாவ. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லைன்னா இவங்க கிளம்ப சொல்ல மாட்டாவளே. அப்போ ஏதோ பெரிய பிரச்சனை தான். அதான், என்ன பிரச்சனை தான்? பயப்படாத, எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம், நீ வா. அதான், இருட்டாயிடுச்சு, காலையில போலாம்ல. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, கிளம்புன்னு சொன்னேன். சரி. லட்சுமி, நம்ம குடும்பத்துக்கு ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? பெரியவளுக்கு தான் ஏதோ பிரச்சனையாகி அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்ப அந்த சின்னவளுக்கு என்ன வந்துச்சு? அவ ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. ஏற்கனவே மீனாவால நான் பட்ட கஷ்டம் போதாதா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் ஏதோ திட்டம் போட்டு என் பிள்ளைய அந்த வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போன மாதிரியும், அதனால்தான் மீனாவுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் ஆன மாதிரியும் பேசிட்டு இருந்தாவ. இப்போ சின்னவளை அவ பாதுகாப்புக்காக அந்த வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. லட்சுமி, ஊர்ல பேசுறவோ பேசிக்கிட்டே தான் இருப்பாளுவோ. அந்த பைய கொடிகார பையன் முத்துவேலுக்கு நம்ம பிள்ளைய கேட்டி கொடுக்கறதுக்கு அவன் ஒரு டாக்டராம்ல. அவனுக்கு கேட்டி கொடுக்கறது எம்புட்டுவா மேலு. பாரு, நம்ம பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க போறா, அந்த பையனும் டாக்டரு. உனக்கு தெரிஞ்சு நம்ம யாழினிய முத்துவேலுக்கு கட்டி கொடுக்கறத விட இப்ப பண்ணிருக்காளே ஒரு காரியம், அது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம பிள்ளை குடிக்கார பயலுக்கு வாக்கப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு ஏதோ அவளுக்கு பிடிச்ச ஃபைலோட சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. அம்மா, ஊர்ல இருக்கிறவங்க யாரும் பெரிய வீட்டுல இருக்கிறவங்கள தப்பா பேச மாட்டாங்க, நம்மளையும் நம்ம பிள்ளையும் தான் தப்பா பேசுவாங்க. மீனா விஷயத்திலே பார்த்தாச்சு, எம்புட்டு அசிங்கப்பட்டா. இப்போ யாழினி இதே காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. எல்லாத்துக்கும் லட்சுமி நீ தான் காரணம். நானா? நான் என்னங்க செஞ்சேன்? என்ன செஞ்சியா? சும்மா படிச்சுட்டு இருந்த பிள்ளைய அந்த முத்துவேலுக்கு கெட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பயத்தை வர வச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அதான் அவ பெரிய வீடு தான் பாதுகாப்புன்னு நினைச்சிட்டாலே என்னவோ ஒரே அடியா அந்த வீட்டிலேயே தங்கிடலான்னு பாத்திருக்கா. சும்மா இருந்த பிள்ளைய பயமுறுத்தி தப்பு செய்ய தூண்டினது உன் வார்த்தை தான். நீ முத்துவேலுக்கு பிள்ளைய கட்டி கொடுக்குறேன்னு கொடுத்த வாக்குதான் எனக்கு இந்த நிலைமையில் வந்து நிக்குது. ஏங்க, ராணி உங்க தங்கச்சிங்க, அவ கேட்டு எப்படி மறுக்கிறதுன்னு யோசிச்சேன். ஏற்கனவே மீனாவை கட்டி கொடுக்கலான்னு இருந்தோம். ஏதோ பிரச்சனை, அவளே கட்டி கொடுக்காத மாதிரி ஆயிடுச்சு. சொந்தம் விட்டு போகாம இருக்குமே தானுங்க நான் வாக்கு கொடுத்தேன். இவ டாக்டருக்கு படிக்க போறா. டாக்டருக்கு படிக்கிற ஒரு பிள்ளைய
ஒரு குடிகாரனுக்கு கெடி கொடுக்க சொன்னா சந்த பிள்ளை தான் ஒத்துக்குவா. யாழ் நிம்பிட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கானா அதுக்கு உன் பங்கு தான் ஜாஸ்தி. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். என்னை அசிங்கப்படுத்தணும்னு அவன் நினைக்க மாட்டான். ஆனா என்ன பண்றது, அவளுக்கு பயம் வந்துருச்சு. வேற என்ன செய்வா என் பிள்ளை? அதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்போ யாழ் நீ பண்ண தப்புக்கு நான் தான் காரணம் சொல்றீங்களா? அவ தப்பு பண்ண தூண்டினதுக்கு நீ தான் காரணம். இங்க பாரு லட்சுமி, இனி நீ பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போக வேண்டாம். நானும் தான். அந்த வீட்டுக்கு போனா உனக்கும் மறுவாதம் இருக்காது, எனக்கும் மறுவாதம் இருக்காது. ஏங்க, நம்ம குடும்பமே பெரிய வீட்டை நம்பிதானங்க இருக்கு. ஊர்ல முக்காவாசி பேரு பெரிய வீட்டையும் அவைய தோட்டத்தையும் நம்பிதான் இருக்காவ. அங்க வேலை செஞ்சுதான் பொழைக்கிறாவ. இப்போ அங்க போவே வேண்டாம்னு சொல்றியா? ஏன் பெரிய வீடு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதா என்ன? அங்க போய் நம்ம மரியாதை இழுக்கிறதுக்கு எங்கேயே பட்டினி கடந்து சாவலாம். இனி அங்க என்னால வேலைக்கு போக முடியாது, நீயும் போகக்கூடாது. நம்ம 2 பேர் காலத்தை ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். டேய் சந்தோஷ், 2 மணி நேரமா வெளியே நின்னுட்டு இருக்கோண்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் சாரிடா, நான் வெளியே வரலான்னு கிளம்பிட்டேன். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. அதை அட்டன் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சுடா. மச்சான் நீ அங்கேயே வெயிட் பண்ண, நான் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். வெயிட் பண்றான். சீக்கிரம் வாடா. வந்துடுறேன் மச்சான், வரேன். நான் வீட்டுக்கு போறேன். என்னது? இல்ல, நைட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய், இப்போ நம்ம எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? இப்போ நீ வீட்டுக்கு போனா உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன? இருட்டாயிடுச்சு. ஷோபா, எங்க போனாலும் இருட்டாவதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இப்ப ரொம்ப இருட்டு போச்சு, அம்மா தேடுவாங்க. வீட்டுக்கு போறேன். ஏய் அழாத. நான் பண்ண ஒரே தப்பு, காலையில கதிரண்ணன் கால் பண்ணப்போ எடுக்காம இருந்திருக்கணும். ஒரு ஃபோன் காலை எடுத்தேன். ஷோபா, எவ்வளோ பிரச்சனை. பத்தாத வரைக்கும் நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நானே செம்ம காண்டுல இருக்கேன். ஒரு அரை விட்டன்னு வச்சுக்கோயேன், எங்க போய் விழுன்னு தெரியாது. உன்னை காப்பாத்த போய் என்னையும் நடு ரோட்ல நிக்க வச்சுட்டா. நீங்க வேணா உங்க வீட்டுக்கு போங்க, நான் எங்க வீட்டுக்கு போறேன். சுத்தம். சரி, நான் எங்க வீட்டுக்கு போறேன், நீ உங்க வீட்டுக்கு போ. சரி. இவ என்ன தெரிஞ்சுதான் போறாளா இல்ல காமெடி பண்ணிட்டு இருக்காளா? ஏற்கனவே 2 பேர் வீட்லயும் கழுவி ஊத்தி துரத்தி விட்டுருக்காங்க. இவ என்னடானா இருட்டாயிடுச்சு வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போறா. ஒருவேளை அவளை அவ வீட்டுல சேர்த்துக்குவாங்களோ? இவ இவ்ளோ கான்பிடென்டா போறத பார்த்தா சேர்த்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நானும் அவ கூட போறதுல தப்பு இல்லையே. அவ போறானா, ஆப்வியஸா நான் போய் தான் ஆகணும். பாப்போம், மருமகனுக்கு எந்த அளவுக்கு கவனிப்பு இருக்குன்னு பாப்போம். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. எங்க அம்மா உங்க கூட சேர்த்து வச்சு பார்த்தா கோபப்படுவாங்க. ஓஹோ, அப்படியா? நான் மட்டும் தனியா வந்தா என்ன வீட்டுல சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இப்ப என்னதுக்கு இங்க வந்து நிக்கிற? ஹாசிங்கப்படுத்த வேண்டிய எல்லாம் பண்ணியாச்சு, பிறகு என்னதுக்கு இங்க வந்திருக்கா? நைட் ஆயிடுச்சுமா. அதுக்கு இருட்டு இருக்குமா, எங்கம்மா போறது? ஹேட்டி, உங்க அப்பா நல்லா தூங்குறாவ, எழுந்தாவ பிரச்சனை ஆயிடும். ஒழுங்கா கிளம்பிடு. எங்கம்மா போவேன்? எவனை நம்பி போனியோ அங்கேயே போ. இப்ப என்னத்துக்கு இங்க வந்து இருக்கா? அம்மா, வீட்டை விட்டு நான் எங்கம்மா போவேன்? இப்போ இந்த வீட்டுக்குள்ள வரணும் அதானே? அதோ உன் கழுத்துல ஒண்ணு தொங்குதே, அதை தூக்கி வீசிட்டு உள்ளவா.
என்னடி ஹாய் அடைச்சு போய் நிக்க? உள்ள வா. நல்ல சான்ஸ். அழகா எடுத்து எரிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இவ என்னத்தை யோசிச்சுட்டு நிக்கிறா? அழகா கழட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்க? கழட்டு. இவ என்ன லூசா இவ? அவ அம்மாவே அவளை வீட்டுல சேர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு அவ கழட்டாம நின்னுட்டு இருக்கா? நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா. கழட்ட மாட்ட? அப்ப கிளம்பு. இனி அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாது. உன் அம்மா என்னைக்கோ செத்துட்டா. கிளம்பு இங்க இருந்து. கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா. அவ அந்த வீட்டுக்கு போறது கழுத்துல இருக்கிற தாலிதான் பிரச்சனைனா அழகா கழட்டி போட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறா. பேசாம நம்ம போய் அவளை கழட்டி கொடுக்க சொல்லிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம். அவங்க அம்மா ஆல்ரெடி நம்ம மேல செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ நான் போனா அவ்வளோதான். இவளை துரத்தி விட்டுட்டு அவங்க அம்மாவே கதவை சாத்திட்டாங்க. இனி அவளுக்கு போக வேற வழியே இல்லை. இங்கதான் வரணும். வரட்டும், பேசிக்கிறேன். என்னம்மா வீட்டுக்கு போற நைட் ஆயிடுச்சுன்னு சொன்ன, இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லூசா நீ? உன் அம்மா தான் தாலியை கழட்டி போட்டுட்டு உள்ளவான்னு சொல்றாங்க. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டு நிக்கிற. அதுக்கு இல்ல சார், எனக்காக உங்க வீட்டை விட்டுட்டு வந்தீங்க. இப்போ தாலியை கட்டிட்டு என் வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. சென்டிமெண்டா? இங்க பாரு, உனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் தூக்கி தூர போடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் ஃப்ரெண்டு வந்துருவான். நம்ம ஸ்டே பண்ண ஒரு இடம் கிடைச்சிரும். கொஞ்ச நாள் அங்க ஸ்டே பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டுருவேன். ஹாஸ்டல்ல தங்கி படி. உன் லைஃபை நீ தான் பாத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அர்ஜுன், டேய் என்னடா இவ்ளோ நேரம்? டேய் சாரிடா, எமர்ஜென்சி கேஸ்டா, அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சு. அப்புறம் அர்ஜுன், இன்னைக்கு என் வீட்டுல ஸ்டே பண்ணிக்கோ. நாளைக்கு வேற வீடு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. சரிடா. அர்ஜுன், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ இந்த விஷயத்தையெல்லாம் கதிரண்ணா கிட்ட சொன்னியா? கதிரண்ணா கிட்ட இல்லடா. இந்த லூசாடா நீ. முதல்ல இந்த விஷயம் எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொல்லணுமா இல்லையா? அவர்கிட்ட சிச்சுவேஷன் சொன்னா புரிஞ்சு பாருடா. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்க தான் வீட்டை விட்டு போன்னு சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? இல்ல மச்சான், அண்ணனே கல்யாணம் ஆனதுல இருந்து எங்கேயுமே மீனாவை கூட்டிட்டு போனதில்ல. தடவை அவளை கூட்டிட்டு போயிருக்காரு. இதுல தேவையில்லாம இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அவரை சங்கடப்படுத்த வேணான்னு நினைச்சேன். அவரு தெரிஞ்சுக்கிற நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு இல்ல மச்சான், நாளைக்கு அண்ணன் ஏன் சொல்லலன்னு கோவப்பட்டாருன்னா உன்கிட்ட பதிலே இருக்காதுடா. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த நீ ஏன் சொல்றது நல்லது. வேற யார் மூலமாவது அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்ப கோவப்படுவாருடா. இருக்கட்டும் மச்சான், அவர் ஏன் அண்ணன் கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். யாழினி வா போலாம்.